இந்த வருஷம் பூக்குழி திருவிழாவை நீதான் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். வந்திருக்கிறவங்க எல்லாரோட வேண்டுதலுக்கும் நீதான் செவிசாய்க்கணும் தாயே. அம்மா ஆரத்தி தொட்டுக்குங்கம்மா. இந்த கருமாரி சக்தி வாய்ந்தவ அவ உனக்கு துணையா இருப்பாம்மா. அம்மா கருமாரி மகமாயி தாயே எல்லாரையும் காப்பாத்துமா. பூக்குழியில நெருப்பு போடுறேன். மகமாயி பூக்குழி இறங்குறவங்க அம்மன் தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு வாங்க. ஐயோ என்ன ஸ்டேஜ் அது? நெருப்பு இப்படி தகதகன்னு எரியுது. அதுவும் இல்லாம சுத்தி இருக்கிற கூட்டத்தை பாரு. இவ்வளோ பெரிய கூட்டத்துல நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? யாராவது பார்த்துட்டு அவ்வளவுதான். இவ்ளோ கூட்டமும் சுத்தி இருக்கவங்க போடுற கொலவ சத்தமும் தான் நமக்கு வசதியே. இங்கதான் நம்ம என்ன தப்பு பண்ணாலும் யாரு பண்ணோங்கிறதே தெரியாது. ஏதோ அந்த இசை சுபத்ரா மேல இருக்கிற பாசத்துல தீ மிதிக்க வந்துட்டால. அவ எப்படி பூக்குழியில இறங்குறான்னு பாக்கலாம். சரி, கையில இருக்கிற மாலையை எப்படி அவ கழுத்துல போடுறது? நம்ம போட்டா நிச்சயம் அவளுக்கு சந்தேகம் வந்துரும்ல. அக்கா, நாம அந்த மாலையை போட்டா தானக்கா அவளுக்கு சந்தேகம் வரும். அப்போ வேற யாரை வச்சு போட சொல்ல போற? அங்க பாருங்க. 12 14 தீ மிதிக்கிறவங்களோட உடம்புல அந்த தீப்பொறி சூடு எதுவும் ஏறக்கூடாது. அதுக்காக தான் தண்ணி ஊத்தணும். அப்ப நாங்களும் சேர்த்து தண்ணி ஊத்துறோம். இது அந்த என்ன ஸ்டேஜா நடக்குது? எதுக்கு அந்த இசை மேல எல்லாரும் தண்ணி ஊத்துறாங்க? ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி. ஐயோ எப்படி இந்த மாலையில நெருப்பு பிடிக்கும்? ஓம் சக்தி பராசக்தி. எனக்கும் அதுதான்க்கா தெரியல. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. அவங்க சரியாதான் சொல்லிருப்பாங்க. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. யாருடி இந்த லேடி? ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு வந்து அந்த பிளானுக்கு எடுத்தது பத்தாதுன்னு இப்ப வேற சாமி படத்துல வர மாதிரி சும்மா இல்லாம அம்மன் மாதிரி வந்து தண்ணிய ஊத்தி இந்த பிளானுக்கு எடுத்து விட்டுட்டாங்களே. ஐயோ! ஓம் சக்தி பராசக்தி. நம்மளோட பிளான் மொத்தமும் வீணா போச்சு. ஐயோ! ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. அம்மாடி இசை இசை பார்த்து பார்த்து பார்த்து. அம்மா, உன்னோட அருளால என் அத்தையோட வேண்டுதல நான் கரெக்டா பண்ணிட்டேம்மா.
என் அத்தைக்கு இனிமே எந்த கஷ்டமும் வராம நீதாம்மா பாத்துக்கணும். அவங்க எப்பவுமே ஆரோக்கியமா 100 வருஷம் வாழணும். இசை, உங்க அத்தை செய்ய வேண்டிய நேர்த்தி கடனை ரொம்ப சரியா நிறைவேத்திட்டம்மா. உன் பாசமும் அந்த அம்மன் மேல நீ வச்சிருக்க பக்தியும் உன் அத்தைய மீட்டு கொண்டு வந்துரும் பாரு. நான் சொன்ன மாதிரி நாளைக்கு பயப்படாம 9 பேருக்கு அன்னதானம் பண்ண. அவங்க மனசார வாழ்த்துற வாழ்த்தும் உன் மாமியார சீக்கிரமாவே குணமாக்கிடுமா. கவலையே படாத, நீ மாலையை கழட்டிடுமா. ம். ரொம்ப நன்றிம்மா, என் கூடவே இருந்ததுக்கு. நான் எப்பவுமே உன் கூடவே தாம்மா இருப்பேன். ஐயோ அக்கா, இந்த மாலை ஐயோ இது எப்படி என் கழுத்துல வந்துச்சு? ஐயோ ஐயோ, இந்த மாலை எப்படி என் கழுத்துல விழுந்துச்சு? ஐயோ, அந்த இசையை நம்மளால எதுவுமே பண்ண முடியல. ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாலும் அது நமக்கே வினையாகுதே. மாலை எப்படிக்கா உங்க கழுத்துக்கு வந்துச்சு? அதான் எனக்கு புரியல. அத வாங்கின உன் கழுத்துல விழாம கோட வந்த ஏன் கழுத்துல வந்து விழுது? ஐயோ, கொஞ்ச நேரத்துல எனக்கு உயிரே போயிடுச்சு. அம்மா. அக்கா, இந்த முறையும் அவளை எதுவுமே பண்ண முடியலையேக்கா. ஏய், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல வா, நம்ம இங்க இருந்து போயிடுவோம். இங்க என்ன பிரச்சனை? போ. வர்ஷினி, ஒரு அளவுக்கு சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். நான் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற 9 சுமங்கலி பெண்களை நம்ம வீட்ல விருந்து இருக்குன்னு சாப்பிட கூட்டிட்டு வரேன். நீ போக்கா, நான் பாத்துக்கிறேன். சரி, பாத்துக்கோ, நான் வந்துடுறேன். அக்கா, இந்த இசை எங்க போறா? வேற எங்க போவா? அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து 9 சுமங்கலிக்கும் சமைச்சு முடிச்சிட்டாளுங்க. இப்ப ஆளு கூப்பிடணும்ல, அதுக்குதான் கிளம்புறா. ஓஹோ, அக்கா நாமளும் போலாம். ஏதாவது பேசி அவங்க யாரையுமே சாப்பிட விடாம பண்ணிடலாம். அதுவும் சரிதான். சரி சரி, வா வா. அக்கா, 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 இசை, அக்கா, இன்னைக்கு நம்ம வீட்ல விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீங்க குடும்பத்தோட வந்து சாப்பிட்டு போகணும். கண்டிப்பா வரும் இசை. ரொம்ப சந்தோஷம்க்கா. நான் மத்தவங்களுக்கும் சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்க வீட்டுக்கு வந்துருங்க. சரி.